அதிகாரம் 1. தர்மா தர்மம். தர்மம் அதர்மம் ஆகியவற்றை பற்றி பேசாதவர் ஒருவரும் இல்லை. ஆனால் தர்மமாவது யாது அதர்மமாவது யாது என ஊசாவினால் இப்பதார்த்தங்களில் தாம் கொள்ளும் கருத்துக்கள் இவை என்பது காட்டத் துணிபவர் எவரும் இல்லை. இதை சற்று விசாரிப்போம். நமது பரிபாகம் விசேஷமாக திரிலோகியில்தான் நடந்தேறுகிறது என்பதை முன்னமே கண்டோம். இத்திரிலோக பிரம்மாவினால் சிருஷ்டிக்கப்பட்டு விஷ்ணுவால் பரிபாலிக்கப்பட்டு சிவனால் அளிக்கப்படுகிறது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நூதனமாய் ஒரு திரிலோக சிருஷ்டிக்கப்பட போகிறதாய் பாவித்து கொள்வோம். இது சைதன்யம் அந்தர்முகத்திலிருந்து பரிமுகப்பட்டு வருகிறதிலாகும். முதலில் எண்ணிருந்த ரூபங்கள் தோன்றுகின்றன. இவை வர வர பின்னங்களாகி நாடளவில் தனித்தனி சக்திகளாய் ஏற்படுகின்றன. இவை வெளியுலகின் அனுபவங்களை கிரகிப்பதால் விருத்தி அடைகின்றன. பகிலுலகின் நின்றும் பதார்த்தங்களிலும் கிரகித்தும் சரீரங்களில் சேர்ந்து தமதாக்கி கொண்டு சரீரங்களை அபிவிருத்தி அடை செய்து வருகின்றன. இது சைதன்யத்தின் பகிர்முகாவஸ்தை அல்லது பிரவிற்த்தி மார்க்கம் எனப்படுகிறது. இம்மார்க்கத்தில் ஜீவாத்மா வெளியுலகின் அனுபவங்களை கூடிய மட்டில் கிரகித்து நான் என்னும் அறிவை திடமாய் ஸ்தாபித்து கொண்டு தன்னறிவுடையவனாய் விடுகின்றன. அம்மார்க்கத்தின் முடிவில் தான் ஈஸ்வரின் ஒரு அம்சமே தவிர வேறொன்று என்றும் தன்னிடம் உள்ள சகல சக்திகளும் எல்லாம் அடங்கிய பேரறிவாகிய கடவுளின் ஆக்ஞை அல்லாது சங்கல்பத்துக்கு கிணங்கி தான் ஒரு பாசமே தான் என்னும் அறிவோடு உபயோகித்து வந்தால் ஒழிய தான் சுகமடைவது முடியாது என்றும் அறிந்து கொள்கிறான். இப்போது உலகில் நின்றும் சகல பேதங்களிலும் விளங்கும் ஐக்கியத்தை உணர்ந்து தான் என்னும் மற்ப அகங்கார தன்மை நீக்கி சகல பிரபஞ்சத்தை ஐக்கியத்தை அபரோஷமாய் அனுபவிக்க முயல்கிறான். இப்போது தன்னிலும் தாழ்ந்தோர்க்கு தன்னிடம் உள்ளவற்றை தான் வணங்குகிறான். அதாவது தனது மனது சரீரங்களில் தான் சேகரித்து வைத்திருக்கும் அனுபவம் முதலியவற்றில் பிரசரீரங்களிலிருக்கும் தனக்கே உதவுகிறான். இது சம்சாரத்தினின்றும் திரும்பி வரும் மார்க்கம் என்று பொருள் தரும் நிவிற்த்தி மார்க்கம் எனப்படும். இம்மார்க்கத்தில் ஜீவன் சகல பிரபஞ்சத்தோடும் தனது ஐக்கியத்தை உணர்ந்து தனது பல பொருள் முதலிய யாவும் பிறர் பொருட்டே யோகிப்பதால் இவ்வைக்கியத்தை பரோரஷமாய் அனுபவிக்க முயல்கிறான். இவ்விரண்டு மார்க்கங்களும் சேர்ந்து ஜகத் பரிபாகம் ஆகின்றன. இப்பரிபாகத்தின் வழியாக ஈஸ்வரன் விஷ்ணு மூர்த்தத்தை தரித்து பிரபஞ்சத்தை நடத்துகிறார். இவ்வீஸ்வரனது இச்சைக்கு அனுகூலமாய் நடப்பதே தர்மம், அதாவது அதற்கு பிரதி அனுகூலமாய் நடப்பதே அதர்மமாகும். இறைவனுக்கு இச்சைக்கு ஏற்று நடப்பது, இறைவனுடைய விருப்பத்தைக்கு ஏற்றவாறு நடப்பது தர்மம். இறைவனுடைய விருப்பத்திற்கு எதிராக இறைவன் கூறியதற்கு மாறாக நடப்பது அதர்மம். இப்போது உலகம் பிரவிற்த்தி மார்க்கத்தை விட்டு நிவிற்த்தி மார்க்கத்தில் திரும்பும் சந்தியில் இருக்கிறது. ஜனங்களில் பெரும்பாலோர் இன்னும் பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருக்கிறார்களாயினும் அவர்களுக்கு மேல் அபிவிருத்தி நிவிற்த்தி மார்க்கத்திலும் அவர்கள் சென்றால் ஒழிய நடைபெறாது. ஆதலால் தர்மமான நடத்தை என்பது யாதெனில் தானும் பிறரும் நிவிற்த்தி மார்க்கத்தில் சஞ்சரிப்பதற்கு உபயோகப்படும் நினைவு இச்சை கிரியைகளாம். இவ்வித வியாபாரங்களை சர்வ பிரபஞ்சத்தின் ஐக்கிய பாவத்தை அடைய செய்விக்கும் சுபாவமுடையது. நாம் எப்போதும் பேத புக்தியை குறைத்து ஐக்கிய பாவத்தை விருத்தி செய்து வர வேண்டும். பேத பாவத்தை குறைத்து ஐக்கியத்தை அதிகப்படுத்தும் சகல வியாபாரங்களும் நன்மையாம். பேதத்தை பெருக்கி ஐக்கியத்தை குறைக்கும் நடத்தை எவ்வளவும் பிசகே. ஆனால் மிருகங்கள், காட்டுமிராண்டிகள் முதலிய தன்னறிவு திடமாகாத பரிபாகம் குறைந்த ஜீவர்களுக்கு பேதபாவம் அவசியமே. பேதத்தை கருதி அவர்கள் முயற்சி செய்து வர வேண்டியது நியாயமே ஆகும். விசேஷ பரிபாக முதிர்ச்சியுடையோருக்கு எது தர்மமோ அதுவே இவர்களுக்கும் தர்மம் என்பது சரியன்று. இதனால்தான் தர்மம் அவரவர் பரிபாக நிலையை நோக்கி வித்தியாசப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவரவர் நிற்கும் மார்க்கத்திற்கு தக்கபடியும் அவரவர் பரிபாக ஸ்திதிக்கு ஏற்றபடியும் இது பின்னமாகின்றன. பீஷ்மர் யுதிஷ்டருக்கு உபதேசித்ததாவது: தர்மம் அறிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமானது. நான் இப்போது உனக்கு வேத வசனங்களின் வாச்சியார்த்தத்தின்படி மட்டும் தர்மத்தை உபதேசிக்கவில்லை. ஞானம், அனுபவம் இவற்றால் வேத வசனங்களுக்கு ஏற்படும் கருத்தை கொண்டு உபதேசிக்கிறேன். அதனால் ஏக தேச சாரத்தால் ஏற்படும் தர்மத்தை அனுஷ்டிப்பதால் எவனும் தன் சம்சார யாத்திரையை ஒழுங்காய் முடித்து கொள்ள மாட்டான். அதனால் வேதோக்கியம் சக்தி
யுக்தியால் மிக்க கவனத்துடன் விசாரணை செய்து பொருள் கொள்ள வேண்டும். அல்லாவிடில் பாத்தியமே சம்பவிக்கும். முற்காலத்தில் உண்மையை பகவான் உசன்ஸ் கூறினார். அதாவது வேதங்கள் யுக்தியின் சோதனைக்கு சரிபடாவிடில் வேதங்கள் ஆகா என்பதே ஆகும். பலவித சந்தேகங்களோடும் கூடிய அறிவு அத்தின்மையை விட்டு சிறிது மேலானதென்று. சமய சந்தர்ப்பங்களுக்கு ஒவ்வாததும் வெறும் வார்த்தைகளால் மட்டும் ஏற்படுத்துவதும் ஆகிய தர்மம் தப்பிதத்துக்கு ஆளாய்விக்கும். ஒரு காலத்தில் நீடித்த பஞ்சம் நடந்தபோது ரிஷி விஸ்வாமித்திரர் சண்டாளர்களிடமிருந்து நிശ്ചിതமான மாமிசத்தை கிரகித்து அதை யாகத்தில் ஆவிர்வாகமாய் தேவதைக்கு பெற்றுக்கொள்ளும்படி செய்தனார். இதனால் அவர் கிருத்தியத்தை தேவர்களும் ஒப்புக்கொண்டதாயிற்று. ஷேம சந்நியாசிகளுக்கும் புரிந்தது. அரசனிடத்தில் ஷேமை சர்வகாலத்திற்கும் பொருந்தாது. அரசன் தனக்கு செய்யப்பட்ட தீங்குகளை ஷமிக்கலாம். ஆனால் தன் குடிகளில் மிகவும் தாழ்ந்தவனான ஒருவனுக்காயினும் ஏற்பட்ட அற்ப தீங்கையும் அரசன் தானும் தனது ராஜ்யமும் சேமமாய் இருக்க விரும்புவனாயில் மன்னிப்பது கூடாது. கொலை செய்ய தகாதவனை கொல்லுதலும் உண்டாகும் பாவம் கொலை தண்டனை அடைந்தவனை தகுந்தவனை கொல்லாமல் விடுவதால் ஏற்படும் பாவத்திற்கு சமானம். ஆதலால் அரசன் எப்போதும் மிகவும் உறுதியோடு தன் குடிகள் அனைவரையும் அவரவர் கடமைகளை செய்வித்தல் வேண்டும். இம்மட்டோ சகல குடிகளையும் அவரவர் கடமைகளில் மிக்க கவலையுடன் அவரவர்களே நிறுத்த கடவான். இவ்விதம் இவன் செய்யாவிடில் இவர்கள் பலவினரை இம்சித்து ஒருவருக்கொருவர் போராடி ஓனாளிகை போல் கட்டுக்கடங்காமல் திரிவார். இன்பமாய் வசனிப்பவளே மனைவி என்றும் பிதாவை திருப்தி செய்விப்பவனே புத்திரன் என்றும் எக்காலத்தில் நம்பிக்கை வைக்கத்தக்கவனே மித்திரன் என்றும் ஜீவனோபயத்திற்கு வலியுள்ளதே சுவதேசம் என்றும் கொடுமை நின்று கண்டிப்புடன் ஆள்பவனும் நன்னடத்தையுள்ளோர் பயமின்றி வாழத்தக்க நாட்டை உடையவனும் ஏழைகளை ஆதரித்து துஷ்டரை சிரிசிப்பவனே அரசன் என்றும் முன்னோர்கள் கூறினார்கள். ஒவ்வொரு காலத்திலும் பிரதேசத்திலும் ஜனங்கள் ஒழுங்குடனும் தனது பரிபாகத்தை நடத்தி கொள்ளும் வண்ணம் எவ்வித தர்மங்களை சம்பாதிப்பதற்கு முயல வேண்டும் என்றும் காட்டுவதற்கே வர்ணாசிரமங்கள் அளிக்கப்பட்டன. ஈஸ்வரனது இச்சை யாது என அறிந்து கொள்வதற்கு சக்தியும் சவகாசமும் ஜனங்கள் யாவருக்கும் கிடையாததால் அவ்விச்சையானதென நமக்கு காட்டிய தர்மம் அதர்மம் ஆகிய இவ்விரண்டையும் நாம் பிரித்தறிந்து கொள்ளும்படி செய்வதற்கு சாஸ்திரங்கள் ஏற்பட்டன. ஆயினும் நமக்கு விவரங்கள் புலப்படாத சமயங்களில் சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கும் சபஷ்டமான விதிகளை உபயோகிக்க அவசியமில்லாமல் போகும்போது உபயோகப்படும்படி வியாசர் முதலான பெரியோர்கள் தம்முடைய கிரந்தங்களில் சில பொதுவான விதிகளை ஏற்படுத்துகின்றனர். அவையானவை: பிறர்க்கின்பம் விளைவிப்பதே புண்ணியம் எனவும் துன்புறுத்துவதே பாவம் எனவும், ஒருவன் துன்பம் தரக்கூடிய எந்த செய்கையை தனக்கும் இதர்கள் செய்ய விரும்ப மாட்டானோ அத்தகைய தீமைகளை தான் அவர்களுக்கு செய்யலாகாமா எனவும், அவர்கள் தனக்கு செய்ய வேண்டும் என்று தான் விரும்பும் சகல காரியங்களையும் பிறர்க்கு தானும் செய்தல் வேண்டும் எனவும், பிறர்க்கு துன்பத்தை விளைவிக்கும் காரியத்தை யாயினும் தனக்கே லஜ்ஜையாய் இருக்கும் செய்கையாவனும் எவனும் செய்யலாகாதெனவும், தனக்கு நன்மையில்லாத எந்த காரியத்தையும் ஒருவன் பிறர்க்கு செய்தல் கூடாது எனவும். ஆம், பிரமாணங்கள் வேதத்தில் கர்மம் பிரவிருத்தம் நிவிருத்தம் என விரு பதங்களாக கூறப்பட்டிருக்கின்றன. ஒன்று யுக பரலோகங்களில் சுகபோகங்களை தருவது, மற்றொன்று எவற்றிலும் உயர்ந்ததாகிய பதவி அளிப்பது. அவ்வுலகிலும் பல பேஷைகளுடன் முடிக்கப்படுகின்ற கர்மம் பிரவிருத்தியமாகும். ஞானத்தின் சகாயத்தால் நிஷ்காமமாய் சொல்லப்படும் கர்மமே நிவிருத்தம் என்று கூறப்படுகிறது. பிரவிருத்த ரூபமான கர்மத்தை அனுஷ்டிப்பதால் தேவர்களின் ஸ்தானத்தை அடைகிறான். நிவிருத்தத்தை சேவிப்பதால் பஞ்சபூதங்களுக்கு அப்பால் செல்கிறான். கிருதயுகத்தில் மானிடரின் தர்மங்கள் வேறாயிருந்தன. அப்படியே திரேதா யுகத்திலும் துவாராக யுகங்களிலும் தர்மங்கள் வேறு. இவ்விதமே கலியுகத்திலும் தர்மங்கள் வேறாயிருக்கின்றன. அதனால் யுகங்களின் மாறுதலுக்கேற்றபடி தர்மங்களும் மாறி வருகின்றன. எவனிடமிருந்து சகல பூதங்களும் பிரவர்த்திக்கின்றனவோ, எவன் இச்சகல பிரபஞ்சத்தினுள்ளும் பரவியிருக்கிறானோ அவனை தன் கர்மத்தால் அர்ச்சிப்பதால் மானிடன் சித்தி அடைகிறான். தனக்குரிய தர்மம் விசேஷ குணங்களற்றிருப்பின் பிறர் தர்மங்களை காட்டிலும் மேலாகும்.
தன் ஸ்திதிக்கு ஏற்பட்ட தர்மத்தை அனுஷ்டிப்பதால் ஒருவன் பாவத்தை அடைகிறான். பகவான் கிருஷ்ணர் கூறியது, ஓ அர்ஜுனா, ஈஸ்வரன் சகல பூதங்களின் இருதயத்தானத்தில் வசிக்கிறான். எந்திரத்தின் மேலொற்றப்பட்டவைகளை போல் அவற்றை தனது மாயையால் ஆட்டுவிக்கிறான். அவனே சகல நினைப்புகளிலும் சரணடைவாக. ஓ பாரத வம்சத்தில் உதித்தவனே, அவன் கிருபையால் உயர்ந்த சாந்தியும் சாஸ்வதமான பதவியும் அடைவாயாக. அகிலமான வேதம் தர்மத்திற்கு மூலமாகும். அப்படியே வேதம் அறிந்த பெரியோரின் சீலமும் ஸ்மிருதியும் சாதுக்களின் ஆசாரமும் ஒவ்வொருவருடைய அந்தரங்க திருப்தியும் தர்மத்தின் ஆதாரங்கள். 18 புராணங்களிலும் வியாசருடைய விரு வசனங்களே முக்கியமானவை. பரோகரமாய புண்ணியம் பிறர்க்கு பிடித்தலே பாபமாகும். எது பிறரால் தனக்கு செய்யப்படக்கூடாது என்று ஒருவன் நினைக்கிறானோ அது தனக்கு அப்பிரியம் என்று அறிந்து கொண்ட பின் அதையே பிறருக்கும் அவன் செய்யலாகாது. எதை ஒருவன் தனக்கு வேண்டும் என்று இச்சிப்பானோ அதையே பிறருக்கும் அவன் செய்ய கடவான். பிறருக்கு துன்புறுத்தும் காரியத்தையாயினும் தனக்கு லஜ்ஜையை விளைவிக்கும் செய்கையாயினும் எவனும் செய்யலாகாது. ஆதலால் தனக்கு எது அகிதமோ அதை பிறருக்கும் செய்யலாகாது.